பிரம்மன் காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர். காஷ்யப முனிவர் நல்லவர், அவர் மிக சிறந்த ஞானி முனிவர், தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏதோ ஒரு சஞ்சலம் மனசுல, மாயைய விரும்பிட்டார். நம்ம இறைவனை வழிபாடு செய்கிற போது நம்ம சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மனசு கட்டுப்பாட்டோட இருக்கணும். அதுக்குதான் ஆன்மீகத்துல நமக்கு வழிபாடுகள். 48 நாள் மாலை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல மனசு கட்டுப்பாடா இருக்கணும். காஷ்யப முனிவர் நல்லவர், ஞானி, ஆனா மாயை மீது விருப்பம் கொண்டார். காஷ்யபருக்கும் மாயைக்கும் பிறந்த பல பிள்ளைகள்ல முதலாவதா இருக்கக்கூடிய பையன் தான் சூரபதுமன். இந்த சூரபதுமன் இந்திரனை விரட்டி விட்டு இந்திரலோகத்தை இவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்திரனும் இந்திராணியும் தமிழ்நாட்டுக்கு வந்து சீர்காழி பக்கத்துல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் யாரு? இந்திரலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்திரன். இந்திராணி கூட வந்து சீர்காழிக்கு பக்கத்துல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். சூரபதுமன் தேவலோகத்துல உட்கார்ந்து தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான், பிரம்மாவை துன்புறுத்தி கொண்டிருந்தான், எல்லாரையும் துன்புறுத்துறான். அதுல பிரம்மாவுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரம்மாவை கூப்பிட்டு பஞ்சாங்கம் படிக்க சொல்லுவானா. பிரம்மா யாரு? நமக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதுறவர், அப்படிதானே? தலையெழுத்து பிரம்மா எழுதுறது, அதை மாற்ற முடியாதுன்னு. ஆனா பிரம்மன் எழுதிய தலை எழுத்தை மாற்றி தரக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து என்ன தெரியுமா? திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறக்கணும்ன்றதான் அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து. இவர் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போனார். அருணகிரியார் கோபுர உச்சி மேல ஏறினார், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கீழே குதிச்சார். ஒரே ஒரு நல்ல விஷயம், குதிக்கும் போது முருகான்னு சொல்லிட்டு குதிச்சிட்டார். முருகன் வந்து தாங்கி பிடிச்சிட்டான். அப்பதான் அருணகிரியார் சொன்னார், தலை எழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். சரி, இப்ப காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைகள்ல முதல் பிள்ளை சூரபதுமன். அவன் சிவபெருமான் கிட்ட தான் வரம் வாங்கினான். ராவணன் நல்லவன், எல்லா அரக்கர்களும் நல்லவர்கள் தான். வரம் வாங்கிய பிறகு அவர்கள் தீயவர்களாக மாறினார்கள். சிவன் தீயவனுக்கு வரம் கொடுக்கல, நல்லவனுக்கு தான் வரம் கொடுத்தார். அதன் பிறகு வரம் கிடைத்த உடனேயே ஆணவத்தில் அவர்கள் தீயவர்களாக மாறி போனார். அப்படிதான் சூரபதுமன் பிறந்த பிறகு காஷ்யபருக்கு உண்மை புரியுது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். மாயை, அவ பேரே மாயை, மாயாஜாலங்களை செய்யக்கூடியவள். அவளுடன் சேர்ந்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோமே என்று காஷ்யப முனிவர் வருத்தப்படுகிறார். ஆனால் மாயை சூரபதுமனை மிகப்பெரிய கொடுங்கோலனாக வளர்க்கிறான். அவன்தான் தேவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறான். பிரம்மனை பஞ்சாங்கம் படிக்க சொல்றான். இப்ப சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறாங்க. இந்திரன்ல இருந்து எல்லாரும் வந்து கேட்டாங்க, எங்களை ரொம்ப சூரபதுமன் கஷ்டப்படுத்தினான், நீங்க தான் சாமி காப்பாற்றணும், உங்களை மாதிரியே ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை தரல் வேண்டும் நின்பால் நின்னையே தகர்க்க என்றனர். சிவபெருமான் கிட்ட வந்து தேவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சூரபதுமன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்திரன் சொல்றான், நான் இந்திராணியோட சீர்காழி பக்கத்துல மாறு வேஷத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்களை நீங்க தான் காப்பாத்தணும், அதற்கு உங்களை போலவே சக்தி உடைய ஒரு பிள்ளையை தாருங்கள் என்று தேவர்கள் கேட்கிறார்கள். சிவபெருமான் நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது நான் ஆவண செய்கிறேன் என்று வரம் கொடுக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் தான் முருகப்பெருமான் இந்த உலகத்தில் அவதாரம் செய்ய போகிறார் என்பதற்கான நேரம் வந்திருக்கிறார்.